எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 27, 2026 திங்கட்கிழமை. உங்க ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இன்னைக்கான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இன்னைக்கான பஞ்சாங்கத்தை பார்த்துடலாம். இன்னைக்கு பராபவ வருஷம் சித்திர மாசம் 14ஆம் தேதி. நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணி, மதியம் 12 அப்புறம் 3 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தை நீங்க நல்ல காரியங்களுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ராகு காலம். காலையில 7:30 9 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த புது வேலையும் ஆரம்பிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னைக்கு நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சந்திராஷ்டமம். இது இன்னைக்கு மகர ராசிக்கு இருக்கு. இதனால மகர ராசி நண்பர்களுக்கு மனசுல ஒரு சின்ன டென்ஷன், சில குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படுறது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை முதல்ல கிரக நிலவரங்களோட ஆரம்பிச்சு அப்புறம் வரிசையா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியா விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகத்தோட நிலையும் தான் அந்தந்த நாளுக்கான பலன்களை நமக்கு கொடுக்குது. அந்த வகையில இன்னைக்கு உங்க ராசிக்கு என்ன பலன்கள் காத்திருக்குன்னு பாப்போம். முதல்ல ராசி சக்கரத்தோட முதல் 3 ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம். உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி நண்பர்களே, இன்னைக்கு குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவை. ஏன்னா நீங்க சும்மா சொல்ற ஒரு வார்த்தை கூட தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாள். வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்யறவங்களோட சப்போர்ட்டால ஒரு பெரிய விஷயத்த சாதிப்பீங்க. காதல் விஷயங்களை மனசு விட்டு பேசவும் இது ஒரு சரியான நாள். அது மட்டும் இல்லாம சொத்துலயோ தங்கத்திலேயோ முதலீடு செய்ய சூப்பரான வாய்ப்புகள் அமையும். மிதுன ராசிக்கு இன்னைக்கு மனசெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ரொம்பவே ஜாலியாவும் தாராள மனசோடவும் இருப்பீங்க. ரொம்ப நாளா இருந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்காக நீங்க செய்யற செலவு உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும். அடுத்ததா கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும். மீடியா மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பண வரவு அதிகமாகும். உங்க பேச்சு திறமையே உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். சிம்ம ராசிக்கு பண வருமானத்துல இருந்த தடைகள்லாம் விலகும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இல்லனா உங்க வார்த்தைகள் மொத்தவங்களை ரொம்பவே காயப்படுத்திடலாம். அதே நேரத்துல பிள்ளைங்க விஷயத்துல நல்ல செய்திகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு செலவுகள் அதிகமாகவும் அதனால சில சங்கடங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சவாலை சமாளிக்க ஒரு 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, உங்க பொருளை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. 2வது, அப்பா வழி சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 3வது, ரொம்ப முக்கியமா அவசரப்பட்டு எந்த பண முடிவும் எடுக்காதீங்க. நிதானம் ரொம்பவே அவசியம். சரி, நம்ம பயணத்தை தொடரலாம். அடுத்ததா துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். துலாம் ராசிக்கு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். எதிரிகள் இப்போதைக்கு அடங்கி போவாங்க. ஆனா அவங்க மூலமா ஒரு மறைமுக ஆபத்து இருக்குங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய அமைதியான பேச்சு எதிர்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாத்தும். விருச்சக ராசிக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. உடம்பு நல்லா இருக்கும், மனக்கவலைகள் குறையும். இன்னைக்கு சொத்து வாங்குறதுக்கோ மத்த நல்ல செலவுகள் செய்யறதுக்கோ ரொம்பவே நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். பதற்றமே உங்களுக்கு எதிரியா மாறும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் டென்ஷன் ஆகாதீங்க. நிதானமா இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வழக்குகள்ல வெற்றி, பரம்பரை சொத்து கைக்கு வர்றதோன்னு ஒரே நல்ல விஷயங்களா நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால பொறுமையும் வார்த்தைகள்ல கவனமும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ நாம ராசி சக்கரத்தோட கடைசி 3 ராசிகளான மகரம், கும்பம் அப்புறம் மீனத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். மகர ராசி நண்பர்களே, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
அதனால ரொம்பவே பொறுமையா இருக்கணும். நீங்களா தேவையில்லாம சண்டைய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. ஏன்னா அதை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கும்பராசிக்கு இன்னைக்கு உங்க துணை, நண்பர்கள், உறவினர்களோட ரொம்ப சந்தோஷமா நேரத்தை செலவிடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும், புதுசா கஸ்டமர்ஸும் வருவாங்க. உங்களுடைய பேச்சு திறமையாலேயே சொத்து வாங்குறதுக்கான வழி கூட உருவாகும். மீன ராசிக்காரங்க பழைய எதிரிகள் திரும்பவும் தொந்தரவு கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல உங்க நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இறுதியா எல்லா ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கணும்னு அந்த சர்வேஸ்வரனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.